அமேசான் கேடிபிக்கு நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறப்ப உங்களால் வந்துட்டு ஒரு கண்டென்ட் புக்கு பசில் புக்கு கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நோட் புக்கு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து ரைட்டான டைம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அது எதனால் அப்படிங்கிறது இந்த வீடியோ எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து நான் புரிய வச்சிடுறேன். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் ஒரு கிவ்அவே நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து கேடிபி தமிழ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அவங்கள ஒரு ரேண்டமாக ஒரு பர்சனை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் நான் கிரியேட் பண்ணுற இன்டீரியர் அண்டு கவர் வந்துட்டு ஃப்ரீயாகவே கிவ்அவே பண்ண போகிறேன். இது வந்துட்டு சாதாரண சிம்பிளான நிச்சு இல்லை, இது ப்ராஃபிட்டபுளான நிச்சு. அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க பார்ப்போம், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து அமேசான் வெப்சைட்டில் இருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் ChatGPT போயாச்சு. அதில் பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து வென் இஸ் பேக் டு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன் USA அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு அது வந்துட்டு நெட்லேருந்து சர்ச் பண்ணி டேட்டாவை பிக் பண்ணி நம்மளுக்கு வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து இந்த டைமு. ஸோ பேக் டு ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து இயர்லி ஆகஸ்ட் அண்ட் இயர்லி செப்டம்பர் அப்படிங்கிறது தான் அது உண்மையான விஷயம். ஸோ இந்த டைமில் வந்துட்டு இந்த நோட் புக் அண்ட் ஜேர்னல் இது எல்லாமே நல்லா வந்து சேல்ஸ் ஆகும். ஸோ அந்த நோட் புக் அண்ட் ஜேர்னல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி வந்து ப்ராஃபிட்டபுளான நிச்சு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து வெறுமனையாக வந்து நான் வந்து நோட் புக் அப்படின்னு நான் கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ டோட்டலாக பார்க்கலாம், நீங்கள் வந்து 1 lakh புக்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருந்து எகெயின் நான் வந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ நோட் புக் ஃபார் ஸ்கூல் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து 60 புக்ஸ் வந்து ஃபில்டர் ஆகிட்டு வெறும் 40,000 புக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ எகெயின் இதில் இருந்தும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வரக்கூடிய எல்லா நிச்சுமே வந்துட்டு கிளைண்ட் வந்து அதாவது கஸ்டமர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிற டேர்ம்ஸ் தான். இதில் எல்லாமே 1 by 1 நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து யூனிக்காக நான் வந்து எடுத்து வச்சிருக்கிற நிச்சு அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்டட் காம்போசிஷன் நோட் புக் வைட் ரூல்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து 40,000 இருக்கிற புக்ஸு நான் இப்போ ஒரே ஒரு என்டர் கொடுக்குறேன். இதை டோட்டலாக வந்து 1000 புக்ஸாக மாறிடுச்சு. எப்பயுமே வந்து நம்ம வந்து புக்ஸு வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து அது லோ காம்படிஷன் புக்ஸாக நம்ம எடுக்கணும். அதாவது கம்மியான புக்ஸாக இருக்கணும். அதில் வந்து புக்கு நிறைய பேர் வாங்குற மாதிரி இருக்கணும். ஸோ அது மாதிரியான புக்ஸ் தான் நம்ம இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லெஃப்ட் ஹேண்டட் மேக்ஸிமம் வந்து ரைட் ஹேண்டட் பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. அதனால தான் நான் வந்து லெஃப்ட் ஹேண்டட் சூஸ் பண்ணேன். அண்ட் பர்டிகுலராக இந்த ஒரு புக்கை வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அண்ட் இதில் இருக்கிற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதனால் இது மாதிரியான புக்ஸுக்கு நான் செலக்ட் பண்ணேன் இந்த நிச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த புக்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு திங் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த டைமென்ஷனில் புக் போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 7.5 x 9.25. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு புக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். இதோட ரேங்கிங் வந்து 2893 அண்ட் பேப்பர் பேக் 120 pages அண்ட் 6.95 அப்படிங்கிறது தான் இதோட ப்ரைஸு. அண்டு ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா $500 வந்து ஏர்ன் பண்ணது, ஒரு நாளைக்கு $18 வந்து ஏர்ன் பண்ணது. அண்ட் ஒரு புக்கு வந்து இந்த ஒரு புக்கு மட்டும் 9 புக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சேல் ஆகுது. மந்த்லி வந்து 286 புக்ஸ் வந்து சேல்ஸ் ஆகுது. இது வந்து அப்ராக்சிமேட்டடான டேட்டா தான். எக்ஸாக்டான டேட்டா எப்பயுமே அமேசானுக்கு மட்டும்தான் தெரியும். மோரோவர் இப்போ வந்து அமேசானோட ரேங்கிங் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். நம்ம $500 வந்து இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு நான் கூட கேட்டு பார்க்கலாம். $500 இன்டூ ருபீஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ 40,000 அப்ராக்சிமேட்டாக நான் 40,000 வந்துட்டு இதில் வந்து இந்த ஒரு புக்கு வந்து ஏர்ன் பண்ணது. ஸோ உங்களால் அட்லீஸ்ட் ஒரு 2,000 to 5,000 ஆச்சு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அது கரெக்டான நேரம். இது கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு புக்கு எப்படி நான் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் போகக்கூடிய டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் போல்ட். ஓகேங்களா? ஸோ இந்த புக் போல்ட்டை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் இந்த வீடியோவோட எண்டில் நான் பின் பண்ணுறேன். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த புக் போல்ட் அப்படிங்கிற இந்த டூல் வாங்கினீங்க அப்படின்னா இதில் வந்து 2 பெஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேடிபியில் வந்துட்டு கீவேர்டு மட்டும் வந்து ரிசர்ச் பண்ணணும், அதோட வேணும் அப்படின்னா நீங்கள் $10 இன்வெஸ்ட் பண்ணால் போதும்.
உங்களுக்கு வந்து கேடிபியோட கீவேர்ட்ஸ் அண்ட் இன்டீரியர் மட்டும் நீங்கள் வந்து இன்டீரியர் இந்த கவர் வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி. இன்கேஸ் நீங்கள் வந்து பசில் புக்ஸ் வந்து மோர் தென் 10 புக் டைப் ஆஃப் பசில் புக் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் $20 வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு கொடுக்கறதுக்கு நான் ரெடி. 20% ஆஃபர் நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப டெஃபினட்டாக உங்களுக்கு 20% ஆஃபரில் இந்த 2 ப்ராடக்ட்டும் உங்களால் கிடைக்கும். சரிங்களா? சரி வாங்க, இப்போ வந்து அந்த இன்டீரியர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்க, இன்டீரியர் அண்ட் கவர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை கிளிக் பண்ண உடனே புக் போல்ட் ஸ்டுடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே எகெயின் வந்துட்டு இதே பேஜுக்கு தான் போவோம். ஸோ இதுக்கு போயிட்டு நான் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் வந்து நான் கவர் இன்டீரியர் வேணும், கவர் வெட்டும் வேணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். கவர் இன்டீரியர் வேணும் அப்படின்னா 2 சேர்த்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஹாட் கவர் அண்ட் கஸ்டம் சைஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பேப்பர் பேக்கு இது கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த லெஃப்ட் ஹேண்டட் வைட் ரூல்டு நோட் புக் அப்படின்னு நான் இப்போ கொடுக்குறேன். நோட் புக் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க என்ன டைமென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. 7.5 × 9.25 அதே தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து ஒயிட் பேப்பர் செலக்ட் பண்ணிட்டு 120 பேஜஸ் கிரியேட் பண்ணிட்டு நான் கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஒன்ஸ் இப்படி கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உண்டான இன்டர்ஃபேஸ் கிரியேட் ஆகிடும். அதே தான். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டீரியர் கிரியேட் பண்ணிக்கலாம். வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இன்டீரியர் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதாவது 5வது ஆப்ஷன்ஸாக இருக்குது பாருங்க, 1 2 3 4 5. இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் வந்து நோட் புக் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ரூல்டு நோட் புக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் வந்து வைட் ரூல்டு அப்படின்னு 3வது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுங்க. இந்த கவரை விட்டுருங்க. இதை வந்து எகெயின் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கவர் விட்டுறலாம். மற்றது எல்லாம் செலக்ட் ஆகிடுது. இந்த கண்டினியூ டு ஆப்ஷன்ஸ் போடுங்க. தென் சப்மிட் கொடுத்துங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ ஒன்ஸ் இது வந்துட்டு இன்டீரியர் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதோட இன்டீரியர் எகெயின் உள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் சைடு மட்டும்தான் மார்ஜின் இருக்கும், ரைட் சைடு மட்டும்தான் மார்ஜின் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்காது. நம்மளோட புக்கில் வந்து நாம் ஸ்கூலுக்கு கொண்டு போகிற நோட் புக்ஸ் வந்து எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். இதுக்கு மட்டும்தான் நம்ம ரைட் சைடு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம். தென் இதில் வந்து காம்போசிஷன் நோட் புக்கு லெஃப்ட் ஹேண்டட் எப்படின்னு இருக்கு. தென் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள் வந்து இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ரொம்ப 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களோட புக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு மார்ஜின் போடுறேன். அதுக்கு வந்துட்டு செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேப்ஸ், இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நான் லைன் அப்படின்னு கொடுக்குறேன். இது அப்படியே செட் ஆகிடும். இது அப்படியே வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இதை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த லைன் மேலேயே வைங்க. லைன் மேலேயே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரைட் சைடு ஏரோக்கி கிளிக் பண்ணிங்கனாலும் சரி, அது அப்படியே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்துடும். அதை வந்து எகெயின் நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது போதும். தென் இதை வந்துட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. இந்த சைடு நீங்கள் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. ஸோ இங்கே இருக்கிற பிளாக் கலர் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரௌன் கலர் லெவலுக்கு நான் கொண்டு வந்துடுறேன். கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பேஜஸ்க்கும் நான் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நான் சிம்பிளான இன்னொரு டெக்னிக் நான் சொல்கிறேன் பாருங்க. எகெயின் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த லைன் மேலேயே கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 9th ஆப்ஷனாக இந்த ஆடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, க்ளோன் ஆப்ஜெக்ட், இதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ க்ளோன் டு அதர் பேஜஸ் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு செலக்ட் ஆல் எகைன் கொடுத்துட்டு இந்த கவர் மட்டும் டீசெலக்ட் பண்ணிடுங்க. தென் க்ளோன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்துட்டு வித்தின் 2 மினிட்ஸில் 1 மினிட்லேயே வந்து உங்களுக்கு வந்து இன்டீரியர் ரெடி. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பாருங்க ஒரு 50% ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் இருக்கிற 50% கவர் கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ கவர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு டெம்ப்ளேட்டு. இந்த சாரி ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கவருக்கு உண்டான இது செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு 4th ஆப்ஷன்ஸ் இந்த பிக்சர் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபைல் லைப்ரரி, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இது பிக்ஸாப்பே போயிடுங்க. இதில் நான் வந்து பேட்டர்ன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா? பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ என்டர் அடித்த உடனே நிறைய பேட்டர்ன்ஸ் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகே, இப்போ வந்து நெட்டு ஸ்லோவாக இருக்குன்னு தெரில. ஓகே ரைட், வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இந்த பேட்டர்ன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? செலக்ட் பண்ணிக்கிறேன். அது வந்துட்டு அந்த கவரோட ஃப்ரண்ட் பேஜ், இதுதான் வந்து கவரோட ஃப்ரண்ட் பேஜ். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து கேடிபி அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகல அப்படின்னா அதுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். பட் அதுக்கு வந்து சார்ஜஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கேடிபி வெரிஃபை பண்ணலை அப்படிங்கிறப்ப எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் அதுக்கு உண்டான ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இதில் வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணுற இன்டீரியர் இந்த கவர் வேணும் அப்படின்னா நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேடிபி தமிழ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக இதில் வந்து நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அத்தனை பேர்த்தில் வந்து ரேண்டமாக ஒரு பர்சனை வந்து பிக் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் மெயில் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். சரிங்களா? ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே நான் வந்து 50% வைக்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து சென்டர் ஆஃப் த போர்ஷன். இதில் தான் வந்து நம்ம வந்து டைட்டில் கொடுக்கணும். சரிங்களா? புக்கோட டைட்டில். ஸோ ஆட் ஹெட்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா காம்போசிஷன் நோட் புக் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நான் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். காம்போசிஷன் நோட் புக் அப்படின்னு கொடுத்துட்டு காப்பி பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே நான் இங்கே வந்துட்டு இந்த ஹெட்டரில் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் V கொடுக்குறேன். காம்போசிஷன் நோட் புக் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை அப்படியே கேபிட்டல் லெட்டரில் கிளிக் பண்ணோம்னா இந்த இதுக்கு பார்த்தீங்களா, இதை வந்து எகேன் 2 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் சென்டர் ஆஃப் த போர்ஷனில் இருக்கு. இதை என்ன பண்ணலாம்னா இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நான் வந்து இந்த ஷேப்ஸை எடுத்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து நம்மளோட புக்கோட டைட்டில் வந்து ஹைலைட்டடாக தெரியறதுக்காக தான். ஸோ இதை வந்துட்டு எகெயின் நான் வந்து சென்ட் டு பேக்வார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். சென்ட் பேக் கொடுத்துட்றேன். தென் இப்போ வந்து இந்த டைட்டில் கிளிக் பண்ணிடுறேன். இது பாருங்க செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஒயிட் கலரில் கொடுத்தோம்னா அது ஒயிட் கலரில் மாறிடும். பாருங்கள், கிளியராக தெரியுது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ எகெயின் இந்த புக்கோட கவர் போய்க்கலாம். 2 லைன்டு போடணும். ஸோ 2 லைன்டு வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே சின்னது பண்ணிக்கலாம். எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் தான், ரொம்ப சிம்பிளாக உங்களால் பண்ண முடியும். கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V இதையும் அப்படியே இதை வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மாற்றணும். ஓகேங்களா? இந்த ஒயிட் கலரில் மாற்றினா தான் நம்மளுக்கு கிளியராக தெரியும். சரிங்களா? ஸோ இன்னொரு இது இருக்குது, அதையும் ஒயிட் கலரில் மாற்றிடணும். லைனை வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ரைட்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 60% ஆஃப் கவர் வந்து டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டட் 60 சீட்ஸ் 120 பேஜஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணணும். இதை அப்படியே கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V கொடுக்குறேன். இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இதில் வந்து லெஃப்ட் ஹேண்டட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், 60 சீட்ஸ் 120 பேஜஸ் அப்படிங்கிறது. ஸோ 60 சீட்ஸ் 120 பேஜஸ் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வைட் ரூல்டு அதோட டைமென்ஷன் வைட் ரூல்டு 7.5 இன்ட்டு 9.25 அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இதையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிட்டு இப்படி ஓரளவு இந்த இடத்துல ஓரத்தில் போட்டுட்டு இதை வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து ரைட்ல இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? செலக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து கவர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அது இல்லாமல் இப்போ வந்து இந்த கவரில் வந்து ரைட் சைடில் வந்து மார்ஜின் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதை எகெயின் வந்துட்டு நான் இந்த இது சூஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்துட்டு இந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு மினிமைஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து கவரும் ரெடி, இன்டீரியரும் ரெடி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ இந்த இன்டீரியர் அண்ட் கவர் ரெண்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேடிபி தமிழ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள்.
ஸோ அதில் வந்து ரேண்டமாக ஒருத்தரை பிக் பண்ணி அவங்களுக்கு வந்து மெயிலில் வந்துட்டு நான் வந்து இந்த இன்டீரியர் கவர் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ போய் பார்ப்போம். ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டட் இதுவா தெரியல. இது கவர் மட்டும் வருமா இல்லை? பாருங்க, கவர் மட்டும் வந்துருச்சு. அந்த இன்டீரியர் வேணும் அப்படின்னாலும் இந்த இன்டீரியரும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் எல்லாமே சேர்த்து வர மாதிரி இருக்கும். லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட இன்டீரியரும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? கிளிக் பண்ணியாச்சு. இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து இதோட இன்டீரியர் ஸோ பாருங்க, கிளியராக இருக்குது இன்டீரியர். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த இன்டீரியர் அந்த கவர் வேணும் அப்படின்னா மறக்காமல் நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். மோரோவர் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கிறப்ப என்னோட கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா பை பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் வந்து கேடிபி வெரிஃபை ஆகலை அப்படின்னா நான் வந்துட்டு அதுக்கு சம் சார்ஜஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வெரிஃபை ஆகாத பட்சத்தில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Take care. Bye.